தம்பிங்களா வண்டியில கொஞ்சம் லோடு இருக்கு, இறக்கி விட்டுறீங்களா? அதெல்லாம் கம்பெனி இறக்கி விட்டுறோம்னே. இறக்கூலி எவ்வளோப்பா? மற்ற இடத்துல 1000 ரூபா ஆகும். சரிப்பா, பார்த்து இறக்கி விடுங்க. ரைட்டு வா. வண்டியை ஃபுல்லா தொடச்சிட்டாச்சு. என்ன எட்டுன்னா பாத்துங்க, ஒரு சொட்டு மண்ணு இல்ல. அப்படியே அந்த கூலியை கொடுத்தீங்கன்னா கிளம்பிடுவோம். சரி, இறக்கி விட்டீங்களா? சந்தோஷம்பா, போயிட்டு வாங்க. சந்தோஷமா? நீ சந்தோஷமா இருக்கு, துக்கமாரு. கூலிய கூடிய மத தம்பி, பேச்சா இருக்கணும். நீங்க வரும்போது என்ன சொன்னீங்க? நமக்குன்னா இங்க பாருங்க, டன்னேஜோட 1000 ரூபா கம்மியா வாங்கிக்கோ. 5 டன் இருக்குன்னா ஒரு 4 ரூபா கொடுங்க, பார்த்து பண்ணிக்கலாம். சொல்றீங்க என்ன? டன்னை விட 1000 ரூபா கம்மி பண்ணி இறக்கி தரேன்னு சொன்னீங்களா இல்லையா? இருந்ததே ஒரு டன் தான். அப்ப கூலி சரியா போச்சு இல்ல? சந்தோஷமா போயிட்டு வாங்க. என்ன புத்திசாலித்தனம். கணேசனே, வண்டியை நீங்க பாட்டி வச்சிருக்க. நீதான் எம்சென்ட கொண்டு வந்து இறக்க சொன்ன, இந்த இறக்கிட்டல. நான் இறக்க சொன்னது பழமுத்தூர்னே. அது இன்னும் 15 கிலோமீட்டர் இருக்கு. நீ என்ன குண்டுப்பட்டியில பாட்டி வச்சிருக்க வண்டிய? ஐயோ, பூராத்தை இறக்கி விட்டுடா. இப்ப என்ன பண்றது? ஒன்னும் பிரச்சனை இல்லைண்ணே. அந்த பசங்க இருக்காங்களா, மறுபடியும் எம்சாண்டதுக்கு வண்டியில ஏற்றி அங்க போய் இறக்கி விட்டுங்க. சின்ன தப்பு நடந்து போச்சு. இதோட மறுபடியும் ஏத்தி இறக்கி விட்டுறீங்களா? ஏத்தி இறக்குறதுக்குலாம் இன்னும் அதிகமாக போய் அங்கிட்டு. அண்ணன் வேணா ஒரு 50 ரூபாய் சேர்த்து போட்டு தரவா? 50 ரூபாய்க்கு வண்டி முன்னாடி போட்டு தலையில விட்டு ஏற்றி இருக்கிறேன். 5000 ரூபா. வாங்க போகணுமே.